வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சத்து மாவு கஞ்சி வீட்டிலேயே எப்படி தயார் செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நான் 17 பொருள் சேர்த்திருக்கேன். என்னென்ன பொருள்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் 50 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், கடலை 50 கிராம், எள்ளு 25 கிராம், சுக்குப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி ராகி வந்து 200 கிராம், பச்சை பயிறு 100 கிராம், அப்புறம் பார்லி வந்து 100 கிராம், அப்புறம் கொள்ளு 50 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம். அடுத்து வந்து சோளம் 250 கிராம் பேக்கெட் அப்படியே எடுத்திருக்கேன். கம்பு 250 கிராம், மூங்கில் அரிசி 250 கிராம், கருப்பரிசி 250 கிராம், அப்புறம் கோதுமை 250 கிராம், சுக்கு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஏலக்காய் 25 கிராம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். தனித்தனியாக வறுத்து நீங்கள் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுங்க. மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுத்தெடுங்க. வறுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறினோன்னே நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சுக்குப்பொடி வந்து லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம அது பொடிங்கிறதுனால நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கணும். இது வந்து சுமாராக நமக்கு வந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் நமக்கு வருது இந்த சத்து மாவு. இப்போ அரைச்சிட்டு வந்தோன்னே நம்ம வந்து இந்த மாவு வந்து அப்படியே வைக்காம நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரில் விரித்து நம்ம வந்து ஆற விடணும். இல்லைன்னா கட்டி ஆகிடும் மாவு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. ஆறினோன்னே இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் நம்ம எப்படி வந்து கஞ்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி மாவு எடுத்துக்கலாம். கஞ்சி மாவு வந்து அவங்கவுங்க டேஸ்ட் படி நம்ம சாப்பிட்லாம். சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு மீடியம் திக்காக இருந்தால் பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து திக்காக நம்ம வந்து களி மாதிரி கிண்டி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நம்ம கன்சிஸ்டன்சியை மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கஞ்சி மாவு வந்து கரைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றியோ அப்படி இல்லைன்னா வந்து ஜில்லுன்னு இருக்கிற பால் ஊற்றியோ நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இதே நீங்கள் சூடான பால் அப்படியே டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா வந்து கஞ்சி வந்து கட்டி கட்டியாக அங்கங்கே இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான பாலோ அப்படி இல்லைன்னா தண்ணியோ நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கஞ்சி ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கரைச்சாச்சு. இப்போ நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ பெரியவங்களுக்கு வந்து சுகர் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டு நம்ம சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம. நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுட்டு நல்லா கஞ்சியை நல்லா கொதிக்க விட்டு நம்ம இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஆரோக்கியமான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டீ காஃபிக்கு பதிலாக நம்ம பெரியவங்களும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த கஞ்சியை நம்ம கொடுக்கலாம். அவங்க விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக இந்த கஞ்சி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.